ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங் vlog பார்க்க போகிறோங்க. இந்த vlogல என்னோட சிம்பிளான ஈவினிங் ரொட்டீன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டின்னருக்கு நான் சமைக்க போகிறது, அதுக்கப்புறமா இன்றைக்கி ஈவினிங் வந்து காஃபியோடு சாப்பிட்றதுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸும் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஈவினிங் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது, நம்ம பகல்லெல்லாம் வந்து சமைச்சதுக்கப்புறமா பாத்திரம் ஏதாவது கழுவி வச்சுருந்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து கபோர்ட்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து காஃபி செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து நான் பாத்திரங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காஃபி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கேன். பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ காஃபி போடுறதுக்கு முன்னால் நான் வந்து சின்னதாக ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் தாங்க. நம்ம கார்ன்லாம் கிடைக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு மிக்சர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது, சரி அதனால் மிக்சர் எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான வெள்ளைப்பூடு தட்டி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மிக்சரில் வேர்க்கடலை நிறையா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வேர்க்கடலையை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே வந்து கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ வேர்க்கடலை நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. 2 ரீசன் இருக்குது. அது சீக்கிரம் கலர் வந்துடும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஃப்ரை ஆகாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளுக்கு கிறிஸ்பியாக இல்லாத மாதிரி இருக்கும். இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெறிக்கும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்திங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக உங்களுக்கு சூப்பராக வறுபட்டு வரும். அடுத்ததை வந்து நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக உங்களுக்கு கடைங்கள்லாம் வந்து இந்த கார்ன் கிடைக்கும். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எண்ணெயில் போட்டேனுமே நம்மளுக்கு அப்பளம் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ எல்லாருக்குமே இது தெரியும், நிறைய பேர் இது வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கிரேவிங் இருக்கிறப்போ சிம்பிளாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இதையும் வந்து தேவையான அளவு பொரித்து இந்த நான் எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சிட்டிகை மட்டும் நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சூடாக இருக்கிறப்ப இந்த மசாலா இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கோட் ஆகிடும். அதே மாதிரி மசாலாவோட பச்சை வாசம்லாம் இருக்காது. ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. காஃபி பண்ண போகிறேன். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் காஃபி சாப்பிடுவேன். ஹஸ்பண்ட் வந்து காஃபி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் அவங்களுக்கு இந்த மஞ்சள் பால் பொடி, அதாவது ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நான் வந்து பொடி அரைச்சி வீட்டிலே வச்சுருப்பேன். ஸோ அந்த பொடி யூஸ் பண்ணி அவங்களுக்கு பால் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, எல்லாருமே சாப்பிட்லாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல தூக்கமும் வரும். ஸோ அதனால் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா நைட்டில் தான் சம்டைம்ஸ் எடுத்துப்பேன். ஈவினிங் வந்து எனக்கு காஃபி குடித்தா தான் அந்த டேயே எனக்கு வந்து நல்லா போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ஏன்னா ஆஃப்டர் ஒர்க் நம்ம வர்றப்போ ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு காஃபி குடித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து காஃபிக்கு பால் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பாதாம் மில்க்குக்கு வந்து நான் பொடி எல்லாமே நல்லா வறுத்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இங்கே பாலுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு காய்ச்சின பால் தான் கிடைக்கும். ஸோ அதனால் இதை நான் வந்து டைரெக்டாக அவனில் வந்து சூடு பண்ணி மட்டும் கொடுத்துருவேன். ஸோ அதை வந்து அவனில் வச்சாச்சு. இப்போ எனக்கு காஃபிக்கு வந்து காஃபி பொடி சேர்த்து காஃபியை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
எங்களோட ஈவினிங் காஃபி வித் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டு தான் அடுத்ததாக நான் வந்து டின்னர் ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டின்னர் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதை பற்றி நான் காட்டுறேன். இது ஸ்பான்சர்லாம் கிடையாது. ரொம்ப நாளாக நான் வந்து சின்னதாக ஒரு பிளெண்டர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்கிட்ட இருந்த பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா சின்னது நான் வச்சுருந்தது கொஞ்சம் ரொம்பவே பழசாயிடுச்சு. ஸோ அதனால் வேறு ஏதாவது ஆப்ஷன் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு தேடுறப்போ எனக்கு இந்த ஆப்ஷன் கிடச்சிது. என்னோடய ஃப்ரெண்டும் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சின்னதாக காஃபி கிரைண்டர் தான் அது. இதில் வந்து 2 ஜார் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பிளேடோடு வரும். அடுத்ததாக இன்னொரு ஜாரும் கொடுத்துருக்காங்க. சேம் சைஸ் தான், ஆனால் உள்ளே இருக்க பிளேட் மட்டும் மாறும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பிளேடு வந்து உங்களுக்கு கிராஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம மெயின்லி காஃபி தான் கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இதோட ஃபீச்சர்ஸ் போட்டிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது மசாலா கம்மியாக அரைக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து பவுடர்ஸ் அரைக்கணுன்னா கூட இதில் ரொம்ப நல்லா அரைக்க முடியும். அதே மாதிரி அந்த 2 பிளேடு இருக்கிற ஜாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெட் இன்க்ரீடியன்ஸும் அரைக்கலாம். இது ஜஸ்ட் இந்த மாதிரி ஜாரை வச்சுட்டு மேலே மூடி போட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது அரைய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெட் இன்க்ரீடியன்ஸ் அரைக்கிறதுக்கு நான் இந்த ஒரு 2 பிளேடு இருக்கு இல்லையா, அந்த ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு எடுத்தோடனே நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாட்டிட்டு மேலே அந்த சின்ன மூடியை வச்சோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா நின்றோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். நல்லாவே உங்களுக்கு பவுடர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நம்மளோட மிக்ஸி மாதிரி இது வந்துருக்கு. என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் சின்ன சைஸாக இருக்கிறனால நம்ம கம்மியான குவான்டிட்டிஸ்லாம் அரைக்கிறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே ஸ்மூத்தாகவே கிரைண்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்துட்டு தான் நான் வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் வந்து பவுடர்ஸும் நம்ம அரைக்கலாம். அடுத்து வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டுறதில் பவுடர் அரைக்கிறது. இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட் ரெசிபி மைசூர் மசாலா தோசை தான் வந்து செய்ய போகிறேன். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ஊற வச்சு நாளே அரைச்சி வச்சிட்டேன். அப்போ தான் வந்து மாவு கரெக்டாக புளிச்சிருக்கும். இன்றைக்கி டின்னருக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளே வந்து அரைச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம் அது தனியாக நான் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, பச்சரிசி இது 2யும் தனியாக ஊற வச்சு அதையும் அரைச்சிருக்கேன். இது நான் இன்றைக்கி வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கிறனால நான் கொஞ்சம் வெள்ளை அவலும் ஊற வச்சு அதோடு சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்போனா உங்களுக்கு வந்து தோசையும் கிறிஸ்பியாக வரும், மிக்சியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உளுந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்தாச்சு. அடுத்ததான் இங்கே ஊற வச்சுருக்க வெள்ளை அவலையும் வந்து நம்ம அது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். மாவு வந்து நல்லா அரைப்பட்டுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா நைஸாகவே அரைச்சிருச்சு. தோசை மாவு அப்படின்றனால கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மாவு தோசையும் வந்து நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். இப்போ மாவு வந்து நான் அவனில் வச்சு தான் புளிக்க வைப்பேன். ஏன்னா இங்கே எப்போயுமே கோல்டு வெதர் இருக்கிறனால நான் அவனில் தான் எப்போயுமே புளிக்க வைப்பேன். அதுக்கு செட்டிங்ஸ் பாருங்கள். நான் வந்து கிரில் மோடில் வச்சுட்டு டிகிரி பார்த்திங்கன்னா 240 டிகிரி அளவுக்கு நான் அதை வந்து ஹீட் பண்ணுறேன். ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நல்லா நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். 240 டிகிரிஸ் நான் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதை இது ஹீட் ஆகிட்டு இருக்க டைமில் இப்போ மாவுக்கு நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் கை யூஸ் பண்ணியும் நல்லா கிளறலாம். இல்லாட்டி ஒரு கரண்டி எடுத்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம இட்லி ஊற்ற முடியாது, தோசை மட்டும்தான் நம்ம ஊற்ற முடியும். ஸோ அதனால் இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா இந்த பதத்தில் இருந்தது அப்படின்னா தோசை இழுக்கிறதுக்கும் நல்லா வரும், அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும் தோசை. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ மாவு எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இத நான் வந்து அவன்ல வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சில்வர் ஃபாயில் இருக்கு இல்லையா? அத வச்சு நல்லா அத வந்து நான் கவர் பண்ணிருவேன். கவர் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே அவன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம உள்ள தூக்கி வச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து காலையில ஒரு 10 to 12 ஹவர்ஸ்க்குள்ள இது வந்து புளிச்சிரும். நீங்க வந்து வெயில் இருக்க இடத்துல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எப்படி நார்மலா ஒரு இட்லி மாவு புளிக்க வைப்பீங்களோ, அதே மாரி இத நீங்க புளிக்க வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவன் எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. ஆன்ல வச்சிடக்கூடாது. மாவு வந்து பேக் ஆயிடும். ஸோ ஆஃப் பண்ணிட்டு உள்ள வச்சிரலாம். இப்போ நேத்தைக்கு அரைச்ச மாவு இது நல்லா புளிச்சு வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ தான் நான் வந்து டின்னருக்கு நான் இதை தோசை செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சியும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம மாவு அரைச்சப்போ இந்த பதத்தில் அரைச்சனால மாவில் எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மைசூர் மசாலா தோசைக்கு தேவையான அந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு 2-3 உருளைக்கிழங்கு அளவுக்கு எடுத்து நல்லா அதை தோல் சீவிட்டு வேக வச்சுக்கிறேன். அடுத்ததாக இப்போ இந்த தோசைக்கு ஒரு ரெட் கலர் சட்னி நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 10 மிளகாய் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 5-6 பீஸ் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் வந்து அடுத்ததாக ஒரு அரை லெமனோட ஜூஸை வந்து இதில் சேர்த்துடுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் நம்ம வந்து தோசையில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸான பேஸ்ட்டாக அதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதுவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் தோசையில் அப்ளை பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த தோசைக்கு சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் தேங்காய் சட்னி நான் வந்து அரைச்சிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்லளவுக்கு பூண்டு சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதனால் நைஸான சட்னியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணிக்கிறேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு நான் சேர்க்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கணும். லேசாக சவந்து வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வறுபட்டுச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த மசாலாவில் வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து இதை வதக்க போகிறோம். வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து நம்ம வதக்க போகிறோம். சரியாக வதங்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து கிளறி விட்டுடலாம். நான் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்டாக தான் வேக வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு மசாலா வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க பீசஸ் எல்லாத்தையும் அந்த கரண்டி யூஸ் பண்ணி நல்லா வந்து உடச்சி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக அதில் வந்து ஒரு பாதி லெமனோட ஜூஸை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அடுத்தது அதில் வந்து நிறையா கொத்தமல்லி நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பொட்டேட்டோ மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி கூடயும் சர்வ் பண்ணலாம். பட் நம்ம தோசையில் ஸ்டஃப் பண்ண போகிறோம் அப்படின்றனால இதை வந்து நல்லா கெட்டியாக நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதில் வந்து பச்சை மிளகா சேர்க்கல. ஏன்னா சட்னி காரமாக இருக்கிறனால நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு மைசூர் மசாலா தோசை ஊற்றி காட்டுறேன். நம்ம அரைச்ச அந்த தோசை மாவு வந்து ஊற்றிட்டு நல்லா தின்னாக நீங்கள் ஊற்றிக்கலாம்.
அடுத்தது அதில் வந்து நீங்கள் நம்ம அரைச்சோம் இல்லையா ரெட் கலர் சட்னி, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நல்ல காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும். அடுத்தது அதில் வந்து பட்டர் இல்லாட்டி நெய் சேர்த்துட்டு நல்லா அந்த சட்னியை தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த சட்னி காரமாக இருக்கிறனால நான் வந்து பொட்டேட்டோ மசாலாவில் மிளகா எதுவுமே சேர்க்கல. நீங்கள் இதில் வந்து காரம் கம்மியாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். அதே மாதிரி தோசை வந்து கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பி ஆகிடுச்சு. தோசையிலே நல்ல கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான மைசூர் மசாலா தோசை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கர்நாடகாவில் இந்த மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு செய்வாங்க. ஸோ அதனால தான் அந்த தோசை எல்லாமே நல்ல கிறிஸ்பியாக ஒரு மாதிரி நல்ல டார்க் கலரில் இருக்குது. நம்மளுக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் கிறிஸ்பியாக இருக்குது தோசைன்னு. உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்க மசாலாவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அந்த ஹைலைட்டே பார்த்திங்கன்னா அந்த நம்ம அப்ளை பண்ண அந்த ரெட் கலர் சட்னி தான். ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல என்ஹான்ஸ்டு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தோசைக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின இந்த மைசூர் மசாலா தோசை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த விலாக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.